மருத்துவமனையில் நாடகத்திற்கு ஒருபோதும் குறைவில்லை. ஆனால் சமீபத்திய தொடர் மர்மமான நிகழ்வுகள் அனைவரையும் விளிம்பில் வைத்தன. உடல் நலம் தேறி வந்த நோயாளிகள் திடீரென மாறி 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 வருவதால் என்ன காரணம் என்று தெரியாமல் ஊழியர்கள் திணறினர். அதிருப்தியடைந்த ஒரு முன்னாள் ஊழியர் பழிவாங்க முயல்வதாக வதந்திகள் பரவ ஆரம்பித்தன. ஆனால் அது யாராக இருக்கலாம் அல்லது அவர்களின் நோக்கங்கள் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. மருத்துவமனையின் உயர்மட்ட அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஸ்மித் விஷயங்களின் அடிப்பகுதிக்கு செல்வதில் உறுதியாக இருந்தார். மேலும் அவர் ஊழியர்களின் வேலைவாய்ப்பு பதிவுகளை மதிப்பாய்வு செய்வதன் மூலம் தொடங்கினார். அவர் கோப்புகளை ஆழமாக ஆராய்ந்தபோது கடந்த ஆண்டில் பல ஊழியர்கள் விடுவிக்கப்பட்டதை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் குறிப்பாக ஒரு பெயர் அவரது கண்ணில் பட்டது: எமிலி வில்சன். ஒரு நோயாளி தனது பராமரிப்பில் இறந்த பிறகு 6 மாதங்களுக்கு முன்பு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஒரு செவிலியர். சமீபத்திய சம்பவங்களுக்கு பின்னால் எமிலி இருந்தாள் என்ற உணர்வை டாக்டர் ஸ்மித்தால் அசைக்க முடியவில்லை. மேலும் அவர் அவளை பார்க்க முடிவு செய்தார். அவன் அவளது அபார்ட்மெண்டிற்கு வந்தபோது அவள் அமைதியாகவும் கூடியாகவும் இருப்பதைக் கண்டான். ஆனால் அவள் கண்களில் தீமையின் சாயல் இருந்தது. அவள் எந்த ஈடுபாட்டையும் மறுத்தாள். ஆனால் டாக்டர் ஸ்மித் நம்பவில்லை. அவர் பதில்களை விட அதிகமான கேள்விகளுடன் அவளது குடியிருப்பை விட்டு வெளியேறினார். மேலும் அவர் மருத்துவமனைக்கு திரும்பிய நீண்ட காலத்திற்குப் பிறகு நீடித்த ஒரு அமைதியின்மை உணர்வு. அடுத்த நாள் டாக்டர் ஸ்மித்துக்கு மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்தது. மற்றொரு நோயாளி மோசமான நிலைக்கு திரும்பியதாக அவருக்கு தெரிவித்தார். அவர் மருத்துவமனைக்கு விரைந்தார். எமிலி மற்றும் அவளை பழிவாங்கும் எண்ணங்களால் அவரது மனம் ஓடியது. நோயாளியின் அறைக்குள் நுழைந்ததும் இரத்தத்தை குளிர வைக்கும் ஒரு காட்சி அவரை சந்தித்தது. நோயாளி படுக்கையில் படுத்திருந்தார். அவர்களின் முகத்தில் பயங்கரமான தோற்றம் மற்றும் அவர்களின் படுக்கைக்கு மேலே உள்ள சுவரில் சிவப்பு நிறத்தில் ஒரு செய்தி எழுதப்பட்டது: நீங்கள் அடுத்தவர் ஷூட். பின்னர் விளக்குகள் அணைந்துவிட்டன. டாக்டர் ஸ்மித் குட் மார்னிங் என்று கிசுகிசுப்பதை கேட்டார்.